வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் மருத்துவ வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். மருந்து இல்லாத உலகம் இல்லை என்பது போல இப்பொழுது உலகத்தினுடைய தேவை, மருத்துவத்துறையினுடைய தேவை மிக முக்கியமான தேவையாக உலகத்தின் அனைத்து ஜீவராசிகளுமே எதிர்பார்க்கின்ற ஒரு சேவையாக மருத்துவத்துறை இருக்கின்றது. அதன் நிமித்தம் பலவிதமான ஆறுதல்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பல நோய்களுக்கு விடை காண முடியாத அல்லது விடையை தேட முடியாத அல்லது அதை பற்றி பேச முடியாத நிலையில் பல நோய்களும் இப்பொழுது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் எய்ட்ஸ் என்ற நோயை பற்றி அதிகம் பேசுவது குறைவாகவே இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் என்று சொல்லும் பொழுது எய்ட்ஸ் என்பதனுடைய அதை பற்றிய கலந்துரையாடல்களுக்கான வெளி திறக்கப்படாத குறையாக இருக்கின்றது. ஆகவே மிக முக்கியமாக குரோலி தமிழ் கல்விக்கூடத்து கல்வி திட்டத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமானது ஒன்றாக எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்வு திட்டம் ஒன்றை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிக முக்கியமாக எங்களுடைய சமுதாயத்தில் இது தொடர்பான தேவையுள்ளவர்களுக்கு அல்லது அது தொடர்பான பாதுகாப்பை எதிர்நோக்கியுள்ளவர்களுக்கு, எதிர்காலத்தில் இது தொடர்பான விளைவுகளை சந்திப்பவர்களுக்கு இது மிகவும் ஆறுதலான ஒரு விடயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் என்று அவர்களை மெய்வழிக்கூடாக இணைத்திருக்கின்றோம். இந்த வகையில் இன்றைய மருத்துவ வழியில் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக எங்களுடைய மதிப்புக்குரிய டாக்டர் பவானி ஜெயக்குமார் அவர்களையும், இவர்களோடு வானதி சந்திரகுமார் அவர்களையும், கோகிலா டாக்டர் நர்ஸ் கோகிலா ராமலிங்கம் அவர்கள், இவர்களோடு ஜிபியாக பணிபுரிகின்ற வைஷ்ணவி திலகன் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் நால்வருக்கு. வணக்கம். மிக முக்கியமான பணியை எடுத்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். எல்லோருமே சேவையின் அடிப்படையில் மக்களுடைய நலன்களுக்காக பாடுபடுகின்றவர்கள் என்ற வகையில் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த முறையில் நான் வானதி குரோலி பாடசாலையினுடைய ஆசிரியராக பணியாற்றுகின்றார். இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் மிக முக்கியமாக இணைப்பாளர்களாக அது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற தொண்டர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்று நம்புகின்ற நிலையா வானதி. இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி உங்களுடைய கல்விக்கூடத்தில் குரோலியில் எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்த யோசிச்சீர்கள்? எப்படி இதோடப்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அந்த திட்டத்தினுடைய முனைப்பு எப்படி உருவானதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், அதாவது பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவையானது தமிழ் மக்களிடம் மட்டுமில்ல பல வகையான சமுதாயத்திடமும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அணுகினார்கள். அதே போல் எங்கள் கல்விக்கூடத்துக்கும் அணுகும் போது ஓகே நாங்கள் இதை செய்யலாம் என்று முடிவெடுத்து அதற்கான வழிமுறைகளை செஞ்சோம். இது நாங்கள் பல வகையான வித்தியாசமான வழிமுறைகள் செஞ்சோம். அதாவது நாங்கள் லீஃப்லெட் தயாரித்து மக்களுக்கு இதை எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்று பல வகையான முறைகள் செய்தோம். அதில் ஒன்றாகத்தான் இந்த நிகழ்வுகளையும் இணைந்துள்ளோம். நன்றி. இது வேளையில இப்பொழுது தாதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு பெரும் கடமை இந்த HIV தொடக்கம் எல்லா விதமான நோய்களுக்கும் வைத்தியர்களுக்கு அடுத்ததாக வைத்தியர்களோடு இணைந்ததாக அவர்களுடைய சேவை மிகவும் முக்கியமாக இருக்கின்றன. அவர்களுக்கு மிக நுணுக்கமாக ஒருவருடைய மனநிலைகளை அருகிலிருந்து உணர்ந்து பார்க்கக்கூடிய தன்மைகளும் கூட அவர்கிட்ட இருக்குது. ஆகவே கோகிலா, உங்களுடைய பார்வையில இப்பொழுது இந்த HIV-னுடைய ஸ்டாட்டிஸ்டிக், அப்ப HIV-னுடைய கனதி எப்படியாக பார்க்கப்படுகிறது, அளவடைவில் எப்படி அது கணிப்பிடப்படுகின்றது என்று நீங்க சொல்லலாம். இப்பொழுது அதனுடைய தேவை, நாங்கள் பேசுற அளவுக்கு அது தேவை இருக்கின்றதா? நிச்சயமாக அதற்கான தேவை இருக்கு. எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லும் பொழுதோ, இல்ல HIV பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசும் பொழுதோ, தமிழ் சமுதாயம் மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்திலயுமே அது ஒரு தவறான வழியில வரக்கூடிய நோய். அத பத்தி நம்ம ஏன் பேசணும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா, இதுவும் எல்லா விதமான நோய்கள மாதிரி தான். அத பத்தி நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு, அத வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டோம்னா, இதையும் நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். 2019வது கணக்கெடுப்பின்படி 94% சதவீதமான மக்களுக்கு இத பத்தின குறைந்த அளவான நாலெட்ஜ் இருக்கு. ஆனா, இப்போ ஒரு 16 பேருக்கு இந்த தொற்று பரவி இருந்தால், அதுல ஒரு 15 பேரு பரிசோதனையின் மூலமாக தெரிந்தவர்களாகவோ, இல்ல மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள்,
ஆஹ் மரு மருத்துவர்களுடன் தொடர்பு கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களாக தான் இருக்காங்க. அவங்க மூலியமா பரவறதை விட 1% ஆஃப் பீப்புள் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து 16ல ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு அந்த நோய் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே, அவங்க மூலியமா இந்த வைரஸ் ஆனது பலருக்கு பரவ ஆரம்பிக்குது. NHS இங்கிலாண்டோட கணக்கெடுப்பின்படி, சவுத் ஈஸ்ட் இங்கிலாந்துல நெறைய நோய் தொற்றுக்கான வாய்ப்பு அறிகுறிகள் இருப்பதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ நம்மளோட கிராலி, பிரைட்டன் இந்த ஏரியாவும் அந்த சவுத் ஈஸ்ட்ல வரதுனால, நம்ம இந்த விழிப்புணர்ச்சிய மிகவும் முக்கியமானதாக கருதி, இந்த பாடசாலை மூலமாக பரப்புறதுக்காக நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். மிக நல்லது. மிகவும் அழகாக சொன்னீங்க. 94% வீதமானவர்களுக்கு கிட்டத்தட்ட 4% வீதமானவர்களுக்கு இது தொடர்பான அ அறிவு, இது எய்ட்ஸ் தொடர்பான அறிவு, அதை பற்றியான சிந்தனை, அதை பற்றியான தேடல் அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில், இந்த நோய் இலகுவாக பரவக்கூடிய, அது தொடர்பான தாக்க வீரியத்தை காட்டக்கூடிய அளவுக்கு அதனுடைய வீச்சு இருக்கின்றது. ஆகவே மிகவும் நிதானமாக இது தொடர்பாக அனைவருமே கவனம் எடுக்க வேண்டிய தேவையை NHS உணர்ந்திருக்கின்றது. அந்த NHS உணர்ந்த அந்த தேவையின் அடிப்படையில் குரோலி கல்வி திட்டமும் கூட, தமிழ் பாடசாலையினுடைய கல்வி திட்டமும் கூட இது தொடர்பான நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க யோசித்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நான் வைஷ்ணவி, நான் உங்களிடம் வரலாம் என்று நினைக்கின்றேன். இது எய்ட்ஸ் தொடர்பான எப்படியான சிம்டம்ஸ்கள், என்ன விதமான அறிகுறிகளை நாங்கள் காணலாம்? இப்ப 91 வீதமானவர்களுக்கு இருக்குது என்று சொன்னால் அவர்கள் யார்கிட்டும் சொல்ல மாட்டார்கள். என்ன விதமாக நாங்கள் அவர்கள் தங்களை அடையாளம் காணலாம்? எங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது. நீங்க வைத்தியர்கள் சொல்லித்தான் அவர்களுக்கு அடையாளம் தெரிகிறதா, அல்லது தாங்களே அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? இல்லை, ஹெச்ஐவி எய்ட்ஸில் என்ன ஒரு பிரச்சனைடா, ஸ்பெஷலி ஹெச்ஐவியில் உங்களுக்கு தொற்றி ஒரு கொஞ்ச நாள், ஒரு யூஸ்வலாக நிறைய பேருக்கு அந்த சிம்டம்ஸே தெரியறதில்லை. ஒரு 2 to 4 வீக்ஸுக்கு பிறகு, 2 to 6 வீக்ஸுக்கு பிறகு காய்ச்சல் தடிமல், அதாவது நார்மலான கோல்ட் மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது தொண்டை வலிக்கிறது, காய்ச்சல் வாருது, உடம்பு வலிக்கிறது, அடுத்து ஸ்கின்ல ரியாக்ஷன் வாருது, லீஷன்ஸ், அதாவது அரிப்பு அப்படி வாருது. சில பேருக்கு வயிற்றுப்போக்கு வார மாதிரி, அது நார்மலாக வளமையாக நமக்கு காய்ச்சல் தடிமல் வார மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. இந்த சிம்டம்ஸை பார்த்துட்டு அதுக்காக எல்லா காய்ச்சல் தடிமலும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இல்லை. ஏதாவது ஒரு காரணம் இருந்தால், அதாவது ஹெச்ஐவி உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகி இருந்து அதுக்கு பிறகு 2 இல்லாட்டி 6 கிழமைக்கு பிறகு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வாரதா இருந்தால் உடனே ஹெச்ஐவி செக் பண்ணி கூடுறது நல்லது. அடுத்தது ஹெச்ஐவி எய்ட்ஸாக மாறுறது. அதான் எய்ட்ஸ்ன்றது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, அதான் உள்ளதுலேயே உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த எய்ட்ஸாக மாறுறதுக்கு ஹெச்ஐவி தொற்றி சில பேருக்கு 10 வருஷம் கூட எடுக்கலாம். இந்த 10 வருஷத்தில் எந்த சிம்டம்ஸுமே அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அதால தான் முக்கியமாக முன்னுக்கே ஏதாவது டவுட் இருந்தால் டெஸ்ட் பண்ணி கொடுறது நல்லா. ஏண்டா நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொண்டா உடனே ட்ரீட்மெண்ட்டை தொடங்கலாம். ஆனால் எய்ட்ஸ் வந்த பிறகு, அதாவது எய்ட்ஸுன்ற அந்த கடைசி நிலைமைக்கு வந்த பிறகு வேறு வேறு சிம்டம்ஸ், அதாவது வேறு அறிகுறிகள் வரலாம். அதான் வெயிட் லாஸ், அதாவது எந்த காரணமும் இல்லாமல் நிறை குறையிறது. அதோட வயிற்றுப்போக்கு 2 வீக்ஸுக்கு மேலே, 2 வீக்ஸுக்கு வளமையான நார்மலான வயிற்றுப்போக்கு 2 வீக்ஸில், அதாவது 2 கிழமையில இல்லாமல் போயிடும். ஆனால் ப்ராப்ளமேட்டிக்கான க்ரானிக் வயிற்றுப்போக்கு இருந்தால் அது வந்து 2 வீக்ஸுக்கு மேலேண்டா நாங்கள் அதாவது ஜிபிடியோ செக் பண்ணி கொடுறது நல்ல. இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு இருக்கிறது. அடுத்தது சில கேன்சர் வகைகள், கப்போசி சாப்பிட்டு நாங்கள் சொல்லுவோம். வேறு அடுத்து நியூமோனியா, அதாவது செஸ்ட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி, அதாவது எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும் எய்ட்ஸ் வந்துட்டா. அதான் அந்த கடைசி ஆபத்தான நிலைமை. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வாரது தான் கடைசி அந்த எய்ட்ஸ் என்று நாங்கள் சொல்றது. நீங்க சொன்னீங்க
டவுட்ஸ் சொன்னீங்க. இப்ப டவுட்ஸ் டவுட்டா இருந்தால் நீங்கள் டாக்டர்ட்ட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க சாதாரணமான சிம்ப்டம்ஸ் இதுகள் எல்லாம் காய்ச்சல் நோய்க்கு வருகிற சிம்ப்டம்ஸ்கள் வயிற்றுப்போக்கு, சத்தி இதுகள் எல்லாம். இப்ப டவுட்ஸ் என்ன விதமாக இந்த தொற்றுதல்கள் வர காரணம்? எப்படி அவர்கள் தங்களுக்குள்ள இப்படி ஒரு டவுட்ஸ் எங்களுக்கு இதா இருக்கலாம்ன்றதுக்கான என்ன வகைகள்ல இந்த தொற்றுகள் ஏற்படுவதற்காக இருக்கும் என்று நீங்க சொன்ன எப்படி அவை டவுட் படலாம்? என்ன சிச்சுவேஷன் அவருக்கு தொற்று ஏற்படுறதுக்கான காரணம்? இப்ப வளமையா எக்ஸ்போஸ் ஆகிற சிச்சுவேஷன் ஆக்டிவிட்டீஸ் அதாவது செக்ஸால உடல் செக்ஸ் பண்றதால, அதாவது உடல் உறவு கொள்றதால, மற்றது நீடில்ஸ் ஷேர் பண்றதால, அதாவது ரீக்ரியேஷனல் ட்ரக்ஸ், அதாவது இலிசிட் ட்ரக்ஸ் போதைப் பொருள் பாவிக்கல நீடில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இப்ப எங்கட யூகேல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீடில்ஸ் பாவிக்கல எப்பயுமே டிஸ்போசபிள் நீடில்ஸ் தான் பாவிக்கிறது. ஆனா போதைப் பொருள் பாவிக்கல அதை கணக்கெடுக்கிறது இல்ல. பாக்கள் நீடில்ஸ் ஷேர் பண்ணிக்கல ஒரு ஆள்கிட்ட ஹெச்ஐவி இருந்தா அந்த ஹெச்ஐவி இன்னொரு ஆளுக்கு வாரத்துக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா மெயின் செக்ஸால தான், அதாவது ஏனல் செக்ஸ், வெஜைனல் செக்ஸ், ஓரல் செக்ஸால கூட ஹெச்ஐவி வரலாம். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல, அதாவது உங்களுக்கு அதாவது செக்ஸ் உடலுறவு கொள்ற நேரம் அந்த நபருண்ட ஹெச்ஐவி ஸ்டேட்டஸ் தெரியாட்டி அது நீங்க ரிஸ்க் தான். அது ஒரு ரிஸ்கியான ஆக்டிவிட்டிஸ். தெரிஞ்சது வேற கதை. தெரியாம யாரும் ஒரு தெரியாத ஒரு ஆளோட அப்படி செய்யல, அது ஒரு எக்ஸ்போஸ் ஆன விஷயம். இந்த மாதிரி இப்ப அப்படி நடந்துச்சு எவ்வளவு காலத்துல? இப்ப தெரியாத ஒரு ஆளோட உடலுறவு கொள்ளைக்குள்ள அவருக்கு எவ்வளவு காலத்துல, இப்ப உடனடியாக இப்ப ஒரு நாள் 2 நாள்ல காய்ச்சலா, இல்லாட்டி அது வருமா, இல்லாட்டி நாள் எடுக்குமா, எப்படி எவ்வளவு காலம் அதுக்கு அவர்கள் அதை இல்லாட்டி சில பேர் எப்படி ஒரு வேறொரு உடலுறவு கொண்டு போட்டு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு அவருக்கு அதை வந்தால் அது நாங்கள் HIV என்று பார்க்கலாம். எப்படி அதனுடைய கால பீரியட் எப்படி நாங்க கணிக்கலாம் வைஷ்ணவி? அதான் பிரச்சனைண்டா, நிறைய பேருக்கு சிம்டம்ஸே வராது. ஆனா நிறைய பேருக்கு 2 to 6 weeks, அதாவது 2ல இருந்து 6 கிழமைக்கு பிறகு இந்த சிம்டம்ஸ் வரும். அதாவது காய்ச்சல், தடிமல், தொண்டை வலி, உடம்பு வலி, மூட்டு வலி, இப்படியான சிம்டம்ஸ் வரும். அப்ப அந்த பீரியட், அந்த 2 to 6 week பீரியடுக்கு பிறகு உங்களுக்கு வந்தா ஓகே அப்படின்ட்டு. ஆனா எப்பயுமே எங்களுக்கு அந்த ஹெச்ஐவி ரிஸ்க் இருக்கிறதால ஒரு ஹெச்ஐவி ஸ்டேட்டஸ் தெரியாத ஒரு ஆளோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் செய்யல நாங்கள் எப்பயும் கவனம் எடுக்கிறது நல்ல. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர் தானே. இந்த காலத்தில் எத்தனை பேருக்கு, ஏன்னா நிறைய பேர் ஹெச்ஐவி ஸ்டேட்டஸ் தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்களோட பிள்ளை இல்லை. அப்போ அப்படி இருக்கல எங்களுக்கு அப்படி எக்ஸ்போஸ் ஆகிக்கல செக் பண்ணி கொள்வது நல்ல. இப்பொழுது உலகத்தினுடைய வேகம் பலவிதமான சந்தர்ப்பங்களை உருவாக்குன்றதுல நோய்களை இலகுவாக உள்ளுக்குள் கொண்டு வருவதற்கான இப்ப போதைப் பொருளுடைய பாவனை அதிகமாக இருக்கிறது, அவருடைய வீச்சு அதிகமாக இருக்கிறது. இவருடைய செக்ஸினுடைய உடல் உறவு கொள்வது கூட ஃப்ரீ செக்ஸான ஒரு விடயம் கூட அதிகமாக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இது தொடர்பாக மிகவும் அவதானிப்பாக இருப்பது கவனத்துக்குரியது என்று நினைக்கின்றேன். இந்த எய்ட்ஸ் தொடர்பான நம்பிக்கை, பிலீவ்ஸ் எப்படி இருக்கிறது என்று ஐ வுட் லைக் டு ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் on Dr. Bhavani. Can you explain about how our society feel about this AIDS and HIV? Society thinks HIV or AIDS is a big stigma. Actually, they don't come forward and they don't discuss freely, especially with Asians. We found a difference. The Caucasians they are very open about everything. They frankly go and discuss with their GPs, and most Caucasians, they're very open about it. Whereas what I feel is most of the Asian community, because the family is very close knit. They have their parents, grandparents, children, everybody. It's a what to say, it's not a neutral family like the Caucasians. It's a joint family where all the generations are there. So because of that, there's one big stigma. They don't want to be alienated from the family, and they don't want to lose their friends. So most of the time, they don't really come and discuss this out. And that fear itself can lead to depression, anxiety, a lot of mental health issues, suicide, overdoses, or they turn to drugs. So these are the things what we have noted very commonly, and that is why awareness is very important, we feel.
So, what do you think about the awareness among the young community? Are they aware of this matter, or are they ready to Uh, talk about this matter, or are they ready to get the help support from the authorities? See, again, that's what young communities also. This is the same with whether be it adults or be it youngsters. The question is, youngsters nowadays they are being taught at school itself. There's a lot of sex education, so that is one thing which is very very advantageous. So it is mostly with the uneducated people we see who have just immigrated from a different country, and those are the people whom we see mostly struggling. And this is more with the low socioeconomic people. They don't know, they have recently immigrated to this country. They don't know what the support is, what the health support is. They don't know whom to go and ask for help. They don't have any access to other health provisions, and these are the people who struggle, and that's where the rate is increasing. உண்மையில் நிறையவே இதை பற்றி நிறையவே கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. சமூகத்தில் வாய் திறக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நோயாக இந்த நோய் இருக்கின்றது. அவர்களுக்குரிய தாழ்வு சிக்கலை உருவாக்குகின்ற, தன்னம்பிக்கையை துளைத்து போகின்ற, ஆதரவை நாடுவதற்கான உந்துதலை கொடுக்க முடியாத ஒரு நோயாக இந்த நோய் பெரும் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நோயாக HIV இருக்கின்றது என்பது தெரிந்தவர்களால், கோகிலா சொன்னது மாதிரி 94 பேர் தெரியாவிட்டாலும் தெரிந்தவர்களால் பார்க்கப்படுகின்ற அந்த விடயமாக இருக்கின்றது. சரி, இப்ப மிக மிக முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு விடயம் நான் அறிந்த வகையில், இந்த குழந்தைகளுக்கும் கூட பிரெக்னன்சி கூடாக குழந்தைகளுக்கும் கடத்தக்கூடியதாக இந்த HIV இருக்கிறது என்று அறிந்திருக்கின்றேன். இது குழந்தைகளுக்கு எப்படியான தாக்கங்களை செலுத்தும், அவர்களுக்கு இந்த பிறக்கின்ற குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லலாமா கோகிலா? அதாவது ஒரு கர்ப்பிணி பெண் வந்து HIV-யால தாக்கப்பட்டவங்களாக இருந்தா, தொப்புள் கொடி மூலமா அந்த வைரஸ் வந்து அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு ஆல்ரெடி பரவிருது. ஸோ குழந்தை வயத்துல இருக்கும் பொழுதே அவங்க HIV பாசிட்டிவா ஆயாச்சு குழந்தை. அதனால குழந்தை பிறக்கும் பொழுதே இறந்தே பிறக்கக்கூடியதோ, இல்ல வியாதிகளோட பிறக்கக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. பொதுவாவே குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு குறைச்சல், பெரியவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது. அப்படி இருக்கும்போது அவங்க வைரஸ் பாசிட்டிவா இருக்கிற மதர் கிட்ட இருந்து பிறக்கும் பொழுதே வைரஸ் பாசிட்டிவோட பிறக்கிறதுனால, HIV மட்டும் இல்லாம அது சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால வரக்கூடிய வியாதிகள். எக்ஸாம்பிள் நிமோனியா, அப்புறம் மூளைக்காய்ச்சல், மெனிஞ்சைட்டிஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். அந்த மூளைக்காய்ச்சல். இது போன்ற வியாதிகளும் அந்த குழந்தைய தொத்துறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் வந்து நார்மலா குழந்தைங்களுக்கு நெறைய எதிர்ப்பு சக்திய குடுக்கும். ஆனா, HIV பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அம்மாவால குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கக் கூடாது. அவங்க அப்படி தாய்ப்பால் குடுத்தாங்கன்னா, அது மூலியமாவும் தொத்து பரவுது. அப்போ குழந்தைக்கு ரத்தம் மூலியமா அம் அ பிளாசென்டா மூலியமா குழந்தைக்கு தொப்புள் கொடி மூலமா பரவுறது மட்டும் இல்லாம, தாய்ப்பால் மூலமாவும் வைரஸ் குழந்தைக்கு போகுது. ஸோ வைரல் லோட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதிகமான வைரஸோட எண்ணிக்கைகள் அதிகப்படும் பொழுது, குழந்தையோட எதிர்ப்பு சக்தி குறையுது. குழந்தையோட எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது, குழந்தை பலவிதமான நோய்க்கு உள்ளாக்கப்படுகிறது. அதனால HIV பாசிட்டிவா இருக்கக்கூடிய அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகறதுக்கு முன்னாடி, அவங்கள குழந்தை பெத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். அப்படியே அவங்களுக்கு அது மூலியமா இருக்கும்போது குழந்தை பிறந்தா கூட, அவங்கள தாய்ப்பால் கொடுக்கக் கூடாது அப்படின்னு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி பண்றது மூலியமா குழந்தைக்கு வைரஸ் பரவறத குறைக்கலாம், தடுக்கலாம். ஆனா, வைரஸ் தொத்திய குழந்தைகள், மிச்ச குழந்தைகளோட கம்பேர் பண்ணும் பொழுது, அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஜாஸ்தியாக வரும். ஏனென்றால், அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைக்கப்படுகிறது.
மிகவும் Perfect. குழந்தைகளுக்காக ஏனென்றால் அடுத்த தலைமுறையினரையும் காக்க வேண்டிய கடமை இந்த மருத்துவத்துறைக்கு. பெரும் நோய்கள், பெருந்தொற்று நோய்கள், மாற்ற முடியாத நோய்கள் என்று வரும்பொழுது வருங்கால சந்ததியை எப்படி பாதுகாப்பாக போகிறோம் என்பது மருத்துவத்துறைக்கு பெரும் சவாலாகவே இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த அந்த சவாலின் நிமித்தம் குழந்தைகளுக்கான அல்லது குழந்தைகளை கூட இந்த HIV தொற்றுக்குள்ளானவர்கள் தங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு அடுத்த சந்ததியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புணர்வோடும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கூடாக அறிகின்றேன். வைஷ்ணவி, இந்த நேரம் இந்த என்ன என்ன எப்படியான எய்ட்ஸ் நோயை நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? என்னென்ன விதத்துல இருக்குது? அதனுடைய வீச்சு வீரியம் குறைஞ்சது இருக்கா, கூடியது இருக்கா, அல்லது எல்லாமே மரணமா, எல்லாமே முடிவுக்கு அப்படியான வருத்தமா, எப்படியான கேட்டகரியில நாங்க அதை பார்க்கலாம்? எய்ட்ஸ் வந்து நார்மலா சொல்றேன்டா, இட்ஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ நாங்க வந்து எய்ட்ஸ்ன்னு நாங்க தெரிஞ்சிட்டதுண்டா அப்படின்னா அது தெரியற முன்னுக்கு முதல்ல அந்த சிம்டம்ஸ் வரும். அதாவது வளமையா கண்டுபிடிக்கிறது வந்து அந்த ரெண்டு இருக்கு. ஒரு ரெண்டு விதமா ட்ரீட் பண்றது எய்ட்ஸா. ஒன்று CD4 கவுண்ட், ஒன்று வைரல் லோட். இது ரெண்டு விதமா தான் நாங்க மேனேஜ் பண்றது. CD4ன்றது வந்து எவ்வளவுக்கு எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எங்களோட உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கு CD4 கவுண்ட் வந்து கூடும். CD4ன்றது. வைரல் லோடுன்றது வந்து எவ்வளவுக்கு வைரஸ் கூட இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனை. ஸோ எய்ட்ஸ் வந்து CD4 கவுண்ட் இல்லாம, அதாவது அதுல ஒரு அளவு கூட இல்லை, ஆனா வைரல் லோடு நிறைய வந்துட்டுது. அதால எங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியுமே இல்லை. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல எந்த ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட, எதுவுமே ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தா கூட உங்களுக்கு மரணம் வாரத்துக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ வழமையா நாங்க ஜிபி எங்களோட ப்ராக்டிஸ்ல எய்ட்ஸை வந்து நாங்க மேனேஜ் பண்றது இல்லை. வழமையா எய்ட்ஸுண்டு அந்த நிலைமைக்கு போன பிறகு செகண்டரி கேர், அதாவது ஹாஸ்பிட்டல்ல வச்சு தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அதாவது நிறைய அக்ரெசிவான ட்ரீட்மெண்ட், நிறைய ஆன்டிவைரல்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து, அது அந்த எய்ட்ஸுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, அதால வேற பாதிப்புகளால, அதாவது வேற கேன்சர் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் பிளஸ் எய்ட்ஸுக்கான ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு மல்டி MDT, அதாவது மல்டி மோடாலிட்டி ட்ரீட்மெண்ட். அப்படித்தான் இந்த எய்ட்ஸை நாங்க வளமையா ட்ரீட் பண்றது. இதுதான் இருந்தாலும் எய்ட்ஸ் ஒன்று வந்தால் அதுக்கு ஒரு மிகவும் கனதியான, மிகவும் சிவியரான அல்லது எமர்ஜென்சியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நோயாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது இல்லையா மருத்துவத்துறை. ஆகவே இப்பொழுது இது ஜிபிட்ட வரும் பொழுது நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியுமா, இல்லது அதற்காக நீங்கள் ஜிபியில் அப்படியான டெஸ்ட் செய்யலாமா, இல்லாட்டி அதுக்கு நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அதை ரெஃபர் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகளை பார்க்க. இப்ப எங்களுக்கு வளமையா இப்ப HIV பாசிட்டிவ் ஆன பிறகு அந்த கேர் அப்படியே செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக்ல எடுத்துருவாங்க. இப்ப எங்களுக்கே சில நேரம் எங்களோட ஹிஸ்டரி, அதாவது எங்களோட ஜிபி நோட்ஸ்ல HIV பாசிட்டிவ் சில நேரம் இருக்காது. பேஷண்ட்ஸ் அவங்களா வந்து எங்களுக்கு சொல்ற வரைக்கும் ஓகே எங்களுக்கு HIV பாசிட்டிவ் சம்டைம்ஸ் தெரியாது. ஆனா நாங்க சஸ்பெக்ட் பண்ணுவோம்டா, அடிக்கடி காய்ச்சல், அடிக்கடி சும்மா வருத்தம் வர்றது, நாங்கள் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்கு. எந்த காரணமும் இல்லாமல் வெயிட் லாஸ், அதாவது உடல் நிறை குறையிறது. அப்போ நாங்கள் யோசிப்போம், ஏன் இவங்களுக்கு அடிக்கடி இப்படி வருத்தம் வருது, என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பேனல், நாங்கள் வளமையாக ஒரு பிளட் டெஸ்ட் பேனல், அதாவது இன்வெஸ்டிகேஷன் பேனல் ஒன்று இருக்கு. இப்போ அதை நாங்கள் செய்யக்கல HIV உண்டு என்றா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக அப்படித்தான் நாங்கள் கண்டுபிடிக்க. அப்படி என்றா ஸ்பெசிஃபிக்கான சிம்டம் இல்லை எய்ட்ஸுக்கோ HIVக்கோ. இந்த எல்லா அடிக்கடி வருத்தம் வந்து அது குணமாகாததால, ஏன் குணமாகாதுண்டா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்போ சந்தர்ப்பத்தில் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணோம்டா HIV டெஸ்ட் பண்ணி HIV அன்ஃபார்ச்சுனேட்லி பாசிட்டிவ் ஆயிட்டுதுண்டா நாங்கள் செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக்கு ரிஃபர் பண்ணிடுவோம், அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. Right. I would like to ask the questions on Dr. Bhavani. That's regarding normal test as a cancer test and other tests. Normally, we get the advice from the NHS to come for the free test to if you have cancer or not. For this matter,
do they advise to people to come for the test freely or any other? How do they support the community? No, we don't offer this test at all because, again, there's so much stigma attached. Now, we have to take special permission, verbal consent from the patient, whether they're happy for us to test for HIV. Without their consent, we can never ask for an HIV test for any patient. So we have to tell them that we are suspecting HIV and or we have the likelihood of ruling it out because of your symptoms, which are pointing towards it. The patient might turn back and say, I have no reason. I've not had sex with anybody. I've not had a blood transfusion. So why do you want to do it, doctor? Then we have to explain to them what is the reason we are testing for HIV. This is not the only route. Maybe it is not you who's the cause for it. Somebody whom you've come in contact with could have been the cause, and that is the reason we explain to them. But if they refuse, we can never do that test. And this is not offered freely, as in like how we do the cervical smear or breast screening or prostate screening. We don't do this test on a routine, only when there's suspicion. And if the patient is coming and requesting, why they are requesting, and they themselves have to volunteer information to us. They have to tell, look, I went outside, I went on a holiday, I had unprotected sex. Can I please have this test done? And that is the time we request for this. Otherwise, we don't. If anyone affected by the HIV, what are the services they can get from NHS? Can you explain about it, Doctor? Surely. What we do is we send them to the sexual health clinic. And what they do at the sexual health clinic, they explore, they track back. This is called tracing and tracking. So what they do is they track back the past, right from the past when the patient had started sexual life, how many people they have contacted, and get their addresses and their phone numbers. And that's how they track the patient. And this is what is track and tracing. And they investigate. If they call the patients up, they call those other contacts, and they offer, look, you've come in contact with a person who we've diagnosed to have HIV. Do you want to get tested? Your name was revealed. Do you want to get tested? And that is how NHS offers help. So how do you help for the emotional support? That's it's very difficult. As you said before, this is very stigma on the community. So Yes. so how do you help them for to get the support for the emotional affected? After this, they So diagnosed as a HIV. Yes. So basically, what happens is, first of all, the patient themselves tell that they are spending sleepless nights. They're not able to relate to their partners, or they're not able to converse with the children. So what we do is we offer them counseling, and there's special HIV associations, and they can go for mental health counseling. Secondly, is they're so depressed that they want to kill themselves, and that's when what we do is we offer them antidepressants to see if that helps. Sometimes we ask them to improve their quality of life, to concentrate on other things such as exercise and have some routine hobbies and try to improve their lifestyle. So makes a lot of lifestyle changes. And secondly, we also ask them to enroll in this group, HIV groups, where people come out and say, yes, look, I've been treated for HIV, I'm fine now, so you'll need to take your treatment properly, and this is what you have to do. So they have a lot of group counseling, and this group counseling helps them to come out. They talk to their other people who are in similar situations, and that's how we offer help, and we refer them to the rightful organizations to support them. Thank you. நன்றி பவானி. மிகவும் முக்கியமாக இது ஒரு உணர்வு ரீதியாக பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துகின்ற ஒரு நோயாக இந்த நோய் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தாழ்வு சிக்கலை உருவாக்கி இதனிலிருந்து மீள முடியாது, வாழ முடியாது என்ற ஒரு நிலைக்கு ஒரு நோயாளியை தள்ளுகின்ற நிலைக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற, அவர் மீண்டும் எழலாம் அல்லது வாழலாம், வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கலாம் என்பதற்கான நம்பிக்கையை கொடுக்கின்ற விடயங்கள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. கோகிலா, இதுல எப்படியான
டாக்டர் பவானி சொன்னார், இதை ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படியாக ஒரு நோயாளி அடையாளம் காணப்பட்டதும் அவர் எப்படியாக வழிமுறைப்படுத்தப்படுகின்றார் என்று. என்ன ட்ரீட்மெண்ட்டுகள் இதை இவர்களுக்காக வழங்கப்படுகின்றது? எப்படி இது பாரதூரமாக இருக்குமானதா அல்லது தாங்கிக் கொள்ள முடியுமா? எப்படியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றதுன்றது சொல்ல முடியுமா கோகிலா? அதாவது ஹெச்ஐவி பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படி அவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அது எய்ட்ஸாக மாறாம தடுக்க முடியும் நம்மளால. ஏன்னா நமக்கு வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஒருத்தர் வந்து தெரியாதவங்களோட உடல் உறவு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சம்திங் கால்ட் ப்ரெப். அவங்க வந்து நம்ம யாரோடையோ டேட்டிங் பண்றோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான வியாதிகள் இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவங்க இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட உடல் உறவு கொள்றது மூலமா அவங்களுக்கு இந்த வைரஸோட தொத்து பரவாம இருக்கும். இன்னொரு மருந்து இருக்கு. அப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா 72 மணி நேரத்துக்குள்ள வித்தின் 2 days, இஃப் தே டேக் 2 to 3 days, அவங்க வந்து இந்த மருந்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த உள்ள போன வைரஸை செயல் இழக்க செய்ய முடியும். புரிஞ்சுதுங்களா? ஒண்ணு வந்து அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடிய மருந்து அவைலபிளா இருக்கு. இன்னொன்னு வந்து அப்படி ஏதாவது எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து முன்ன பின்ன தெரியாதவங்களோட உடல் உறவு கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இது இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தா அவங்க அவசர சிகிச்சை பிரிவை நாடினா அங்க வந்து இந்த மருந்து 24 மணி நேரமும் அவைலபிளா இருக்கு. சோ அவங்க போய் நான் இத மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் உடல் உறவு கொண்டுட்டேன், எனக்கு இது வருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த மருந்து வந்து இலவசமா அளிக்கப்படுது. அவங்க அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உடலுக்குள்ள போன வைரஸை செயலிழக்க செஞ்சிரும் அந்த மருந்து. சோ அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவா அவங்க டெவலப் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த மருந்துகள் உதவுது. இது ரெண்டும் செய்யாம அவங்க அத மாதிரி உடல் உறவுகளோ இல்ல இவங்க சொன்ன மாதிரி பலவிதமான ஊசிகளை பயன்படுத்துறவங்களாவோ இருந்து கண்டுபிடிக்காம ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தா மட்டுமே அது எய்ட்ஸா டெவலப் ஆயிரும். நோய் தொற்றுங்கிறது வேற, நோய் முதிர்ச்சி நிலையை அடையிறது வேற. சோ தொற்று நிலையிலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அத வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி முதிர்ச்சி நிலையை அடையாம பாத்துக்கலாம். அது மூலியமா இப்போ வியாதிக்கு வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறவங்க நார்மலான லைஃப லீட் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா அவங்களோட வைரஸ வீரியமற்றதாக அந்த மருந்துகள் ஆக்குகிறதுனால அவங்க குடும்பத்தோட வாழறதோ மிச்ச விஷயங்களை செய்யறதோ அவங்களால நல்ல லைஃப லீட் பண்ண முடியும். அவங்களோட வாழ்க்கை நாட்களும் நீட்டிக்கப்படுறது, வாழ்நாள் நீட்டிக்கப்படுறது, அவங்களோட வாழ்க்கையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டரா இருக்கு. சோ அதனாலதான் நாங்க மருத்துவர்களும் செவிலிகளும் என்ன சொல்றோம் அப்படின்னா, கெட்டவான வழிக்கு போகாதீங்க. இன்கேஸ் அப்படியே நீங்க போயிட்டா கூட உடனே அவசர சிகிச்சை பிரிவை நாடி அதுக்கான மருந்துகளை உடனே எடுத்தீங்கன்னா அந்த வைரஸோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நார்மலான லைஃப லீட் பண்ணலாம். அப்போ எய்ட்ஸ் வந்துருமோ செத்து போயிருவோமோ அப்படிங்கிற கவலைப்பட வேண்டாம். ஹெச்ஐவி பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கு NHSல. அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை ரெகுலரா எடுத்துக்கிட்டு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரமா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களாலையும் நார்மலான வாழ்க்கைய வாழ முடியும். ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டவங்க நிறைய வருடங்கள் சாதாரணமான வாழ்க்கையை வாழறதுக்கான எவிடன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அதுதான் எங்களோட மோட்டிவ். ஏதோ விதத்துல அவங்க தப்பு பண்ணிட்டா கூட இந்த மருந்து மாத்திரைகளின் மூலமா அவங்களுக்கு எய்ட்ஸாக மாறாம தடுக்க முடியும். ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை கோகுலா உண்மையா சொல்லியிருக்கிறீங்க. மிகவும் முக்கியமானது ஒரு நோயாளி தன்னுடைய தாழ்வு சிக்கல் ஒன்றுதான் அவரை அந்த நோய்க்குரிய ஆதரவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு கூட அவரை முன்னுக்கு கொண்டு வராமல் தன்னையே வருத்தி கொள்வதற்காக அல்லது வாழ்வை இழந்து கொள்வதற்கான வழிகளை காட்டக்கூடிய
வழிகளை காணக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே NHS வந்து இதற்கு ஒரு பெரும் ஆதரவாக, இவர்களுக்கான முழுமையான ஆதரவை கொடுப்பதற்காக பல வழிகளை, பல சேவைகளை வழங்குவதற்கான வழிவகைகளை வகுத்திருக்கின்றது. வைஷ்ணவி, இந்த நேரத்துல NHSக்கு இது ஒரு பெரிய ஒரு பாரிய தொற்று, பாரிய நோய் என்றுதான் உலகளாவிய ரீதியில பார்க்கப்படுகிறது. NHSக்கு இந்த நோய் தொடர்பாக எழுந்துள்ள சவால் என்ன? எப்படியான சேலஞ்சஸ் NHS இப்படியான நோய்களை சந்திக்கிறதுக்கு அல்லது அதை மாற்றுவதற்கு அல்லது நோயாளிகளை பார்ப்பதற்கு எப்படியான சேலஞ்சஸை NHS எதிர்கொள்ளுது? முக்கியமா எங்கட கம்யூனிட்டி எடுத்துக்கொண்டா அந்த ஸ்டிக்மா அது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எங்கட கம்யூனிட்டிக்கு நிறையவே இருக்கு. அப்ப அதான் அதான் இது ஒன் ஆஃப் த அவேர்னஸ். இப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு, அதாவது HIV எப்படி தொற்றுது. ஏன்னா நிறைய பேர் மூட நம்பிக்கையும் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதாவது பக்கத்துல இருந்தா கூட HIV வந்துடுமோ அப்படி கூட யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு HIV பத்தி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கொள்ள ஃபர்ஸ்டா முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் எப்படி HIV தொற்றுது, அதை எப்படி நாங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்தது ரெண்டாவது ஸ்டிக்மா. அந்த ஸ்டிக்மா இல்லாம எங்களுக்கு தப்பித்தடவை ஒரு டவுட் இருந்தா, ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட, ஏன்னா எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். இந்த NHSல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்டிங். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே டெஸ்ட் கிட்ட ஆர்டர் பண்ணலாம். செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக்கு வாக்கின் போய், அதாவது வேண்டிய நேரம் போய் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க டெஸ்ட் கிட்ஸ் தருவாங்க. அதோட ட்ரீட்மெண்ட் ஃப்ரீன்றபடியால் எப்பயுமே அந்த NHS ஓப்பன் டோர்ஸ். HIV AIDS பேஷண்ட்ஸுக்கு எவ்வளவுக்கு உதவி செய்யலுமோ அவ்வளவுக்கு உதவி செய்யுது. அதை தவிர வேற என்ன மிகவும் ஒரு எல்லா விதமான ஆதரவுகளையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு NHS இப்படி நோயாளியை கைவிட்டு விடக்கூடிய எந்த நோய் வந்தாலும் அவர்களுக்கான உதவிகளை வழங்கக்கூடிய அளவுக்கு NHS தயாராக இருக்கின்றது இல்லையா? இந்த பெருந்தொற்று என்றுதான் நான் வைஷ்ணவி உங்களுடைய கருத்துல இருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக. இப்படி இப்ப எங்களுடைய மக்கள் மத்தியிலிடம் மூட நம்பிக்கைகள் தொடர்பாக, இந்த நோய் தொடர்பாக, இப்ப நான் ஏற்கனவே வந்தேன், இப்படி ஒரு HIV வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்று கேள்விப்பட்டால் கூட அவர்களை ஒரு நடத்தை கெட்டவர்களாக, சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுபவராக, அல்லது குடும்பமே அவரை ஒதுக்குபவராக, அந்த நோய் பற்றி வெளியில் தங்களுடைய உறவுகளோடு பேசிக்கொள்ள முடியாத அளவுக்கு வெக்கித்து போகுவவர்களாக இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இப்படியானவர்கள், இப்படி குடும்பங்கள்ல இருக்கிறவர்கள், நீங்கள் யார் அதுக்கு பொருத்தமானவர் என்று தெரியல, நீங்க யாராவது சொல்லலாம், எப்படி ஆதரவை கொடுக்கலாம்? இப்ப NHS டாக்டர்ஸ், GP, நர்சஸுக்கு அங்கால குடும்பம் சார்ந்தவர்கள் எப்படியான சப்போர்ட் இவர்களுக்கு கொடுக்கலாம்? இப்படி ஆதரவை NHSல இருந்து இவ்வளவு ஆதரவு கிடைக்கின்றது பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி அவர்களுக்கு உந்துதல் கொடுக்கலாம்? ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு சமூகத்திலிருந்து எப்படி ஆதரவு அவருக்கு கொடுக்கலாம்? எப்படி அவருடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? முதலாவதாக அவங்களோட தாழ்வு மனப்பான்மைய போக்கணும். அவங்க, அதாவது ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் குட். எந்த ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்க குடும்பத்தாரோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ஒரே டாய்லெட்டை யூஸ் பண்றதுனாலயோ, சாப்பிடுற பிளேட்டை யூஸ் பண்றதுனாலயோ இத மாதிரி விஷயங்கள்னால பரவாது. ஸோ HIVங்கிறது அவங்களோட ரத்தம், நிணநீர், இது போன்ற விஷயங்கள்னாலதான் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. ஸோ அத அடுத்தவங்களுக்கு பரவாம குடும்பத்தார்கள் பார்த்து கொண்டு, அது மட்டும் இல்லாம இதுவும் எல்லா நோயை போல ஒரு நோய் தான். இந்த நோய் நமக்கு தெரியாம வந்துட்டா கூட அதுக்கான மருத்துவ உதவி அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ ஒரு கணவருக்கு வந்துட்டா மனைவி கணவரை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போறது, அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்களுக்கு மேற்கொண்டு ஃபாலோ பண்றதுக்கான ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் மன ரீதியான உளைச்சல்கள் வரும் பொழுது இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, நம்ம ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்களுக்கும் இது சரியா போயிரும் அப்படின்னு மனைவிக்கு கணவனோ, கணவனுக்கு மனைவியோ, இல்ல நண்பர்கள் வட்டாரமோ, இல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களோ சொல்லணும். இது ஒரு பாவத்தினால வந்தக்கூடிய விஷயமாக மட்டும் பார்க்க கூடாது. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பை நம்ம எப்படி திருத்தலாம், அதை மேற்கொண்டு எப்படி பரவாம தடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க நினைக்கணும். அந்த குடும்பத்தார்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி கவுன்சிலிங் தெரப்பிஸ் அவைலபிளா இருக்கு.
அவங்க வந்து செக்ஷுவல் கிளினிக்ல போகும்பொழுதே அவங்களுக்கு வந்து ஒன்லி மெடிசின் மட்டும் தரமாட்டாங்க. மெடிசின் மட்டும் இல்லாம அவங்களோட அந்த கஷ்டமான நிலைமையில இருந்து மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் அவங்கள எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற அவைலபிலிட்டி இருக்கு NHSல. அந்த சப்போர்ட்ட வந்து குடும்பத்தினர் அவங்களுக்கு வழங்கணும். இதுவும் மற்ற நோய்கள போலத்தான். இந்த நோய்க்கும் முழுமையான மருத்துவ உதவி இருக்கு. அந்த உதவிய நோய்வாய் தாக்கப்பட்டவர்கள எடுத்துக்கிறதுக்கான மோட்டிவேஷன கூட இருக்கிறவங்க குடுக்கணும். அந்த பெரும் பாரிய பணியை இந்த குரோலி தமிழ் பாடசாலையுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக ஏற்று நீங்கள் ஒரு சமூகத்தை வலுப்படுத்துகின்ற, சமூகத்தை இது தொடர்பாக வெளிப்படைய செய்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக உங்களுடைய பணி முக்கியமாக இருக்கின்றது. அதில் துறை சார்ந்த நீங்கள் வைத்தியர்கள் இருக்கிறீர்கள், தாதியர்கள் இருக்கிறீர்கள், சமூக சேவையாளர்கள் இருக்கிறீர்கள். நிச்சயமாக அது ஒரு சமூகத்திற்குரிய பெரும் உதவியாக இருக்கும். இப்படியான துறை சார்ந்து, இப்படியான சேவை சார்ந்து, இப்படியான தேவை சார்ந்து உங்களுடைய பணியை ஆற்றுவதற்காக. Is there any information further can add Dr. Bhavani on this matter? Of course, yes. There's a lot of information on the NHS website regarding HIV and AIDS. So what we do is we give out leaflets to patients when they come in, and even the sexual health clinic has a lot of leaflets and guidance. Everything is online, but if they need help, they can just go and approach the GP. That's my sincere advice. தேங்க்யூ வெரி மச் பவானி. வானதி, உங்களுடைய ஒருங்கிணைச்சு பல பணிகளை நீங்கள் இந்த நேரத்தில் குரோலி தமிழ் பாடசாலைக்கு கல்வி திட்டத்துக்கு கூடாக இந்த விழிப்புணர்வு திட்டத்தையும் கூட சமூகம் கல்வித்துறை சார்ந்தது மாத்திரமில்லை, அது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஆரோக்கிய வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் உள வளர்ச்சியும் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய பணியை கொண்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில நீங்கள் எப்படியான சேவைகள், இந்த சேவைகளை முன்னெடுப்பதற்கு எப்படியான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது, எப்படி நீங்கள் இதை கொண்டு செல்கிறீங்கள்? இப்ப நிறைய டாக்டர்ஸ் நர்ஸுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது, எப்படி நீங்க இதை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க? ஓகே. இது அதாவது வந்து இப்ப நாங்க எங்களுடைய சமுதாயத்துல இப்ப நாங்க HIV-யோ எய்ட்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே அத வார்த்தையா சொன்னாலே அத மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கொள்வார்கள், நம்மளுடைய மக்கள் வந்து எப்படி சொல்லுவார்கள், ஏதாவது தவறாக பேசுவார்களா என்ற சமுதாயத்துல தான் நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது எங்களோட NHS வந்து எங்களை அணுகும்போது, எங்களுக்கு அவர்கள் ஆதரவு தரும்போது நாங்கள் தைரியமாக நிறைய சவால்கள் இருந்தாலும் தைரியமாகவும் நாங்கள் இதை செய்யலாம் என்று எடுத்தோம். அதற்காக எமது தமிழ் கல்விக்கூடம் சார்பாக நாங்கள் நிறைய லீஃப்லெட் நாங்கள் செஞ்சு அதை வந்து எங்களோட சோசியல் மீடியாவில் போட்ட நாங்கள் தைரியமாக மக்கள் என்ன சொன்னாலும் இது ஒரு முக்கியமான சேவை என்பதை உணர்ந்து நாங்கள் அதை லீஃப்லெட்டாக செஞ்சு நிறைய கடைகளுக்கோ நிறைய லோக்கல் ஷாப்ஸ்லயே கொண்டே வச்சு மக்களிடமும் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு இன்னும் நல்லபடியா எவ்வாறு இந்த இது சேவையை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும் என்று நினைக்கும் பொழுதுதான் இப்படி இந்த மாதிரி மெய்வழி சேனல் மூலமாக நாங்கள் செய்தால் இன்னும் மக்களிடம் இது கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று நினைத்து உங்களை அணுகினோம். அதற்கு ஆதரவு தந்து அதற்கு சரி நாங்கள் இதை வந்து செய்கின்றோம் என்று சொல்லி டாக்டர் பவானி அண்ட் டாக்டர் வைஷ்ணவி எல்லாம் வந்து மற்றது கோகிலா நர்ஸ் இவர்கள் எல்லாம் வந்து அதற்கு மிகவும் அழகாக ஒவ்வொன்றையும் பற்றி எடுத்துரைத்தார்கள். அவர்களுடைய எமது சப்போர்ட்டை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். எங்கள் தமிழ் கல்வியுடன் சார்பாக இவர்கள் மூவரும் செய்த நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அது மிகவும் மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இலகுவாக மக்களுக்கு ஒரு ஆதரவையும் ஒரு ஒரு உண்மையிலே ஒரு வைத்தியருக்குரிய பண்புகளோடு அவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய இயல்பு எனக்கு அப்படித்தான் இருந்தது. தொட்டு இதுதான் விளங்கி கொள்றங்கோ என்று சொல்ற மாதிரி அவர்கள் சொல்லின்ற ஒவ்வொரு விஷயங்களும் கூட ஒரு நோயாளிக்கோ அல்லது தேவை உள்ளவருக்கோ சரியான கருத்துக்களை பகிரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செய்திகள் இருந்தன. HIV-யினுடைய வீரியத்தை பற்றியும் HIV-க்குடைய எப்படி நாங்கள் எங்களுடைய சமுதாயமாக எங்களுடைய மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பது பற்றியும், அதை விட எப்படியான சிகிச்சை முறைகள், எப்படியான அணுகுமுறைகள், எப்படியான ஆதரவுகள் உதவிகள்
அந்த நோய் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு அல்லது அவர்களுடைய சமூகத்திற்காக தயார் நிலையில் இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் அவர்களுடைய எல்லோருடைய கருத்துக்களும் இருந்திருந்தது. மிக்க நன்றி. ஒரு சமுதாயத்துக்கு ஆற்றுகின்ற தனியாக நீங்கள் வைத்திய பணியில் மாத்திரம் இல்லாமல் வருகின்ற பேஷண்ட்ஸை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காமல் எங்களுடைய பொது வழியில் மக்களுக்கான ஒரு அறிவுறுத்தலை தந்த உங்கள் அனைவருக்கும் உண்மையிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி டாக்டர் பவானி, வைஷ்ணவி அண்ட் கோகிலா. உங்களை ஒரு காத்திரமான அறிவுரை தந்தவங்களுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறது. எல்லாரையும் இணைச்சு கொண்ட எங்களுடைய வானதி, உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய பணி தொடரட்டும். மீண்டும் ஒரு முறை டாக்டர் பவானி, டாக்டர் வைஷ்ணவி அண்ட் கோகிலா உங்களோட இந்த பிஸியான டைம்லயும் எங்களுக்கு டைம் எடுத்து எங்க பள்ளிக்கூடத்துக்காக வந்து இதை செஞ்சு தந்ததுக்காக உங்களுக்காக நன்றி கொடுக்கணும். மிக்க நன்றி. உங்களுடைய சேவை தொடர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து மெய்வழிக்கும் கேட்டு நிற்கின்றேன். மிக்க நன்றி. இணைந்து கொண்டோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி. அற்புதமாக மிகவும் கனதியான சமூகம் சார்ந்த அக்கறை உள்ள நிலையில் இந்த வைத்தியர்களும் தாதியும் எங்களுடைய சமூக சேவையாளருமாக இருக்கின்ற வானதியும் இணைந்து இந்த HIV தொடர்பான எய்ட்ஸ் தொடர்பாக பேசா பொருளை பேசினாம் விளைந்தோம் என்பது போல பேச முடியாத நோயாக இருக்கின்ற விடயம் தொடர்பாக உங்களுக்கு அறிவுறுத்தலை தந்திருந்தார்கள். கனதியான மிகவும் ஒரு பொது வழியில் கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி இது தொடர்பான அறிவுறுத்தல்களை விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய கடமை ஊடகம் சார்ந்து எங்களுக்கும் இருக்கின்ற நினைக்கின்றேன். இது மிகவும் சவால்களை எதிர்கொள்ளுகின்ற ஒரு வைத்தியத்துறைக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கின்ற நோய்களில் ஒன்றாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய பணி தனித்தனியாக ஒவ்வொரு நோயாளிகளுக்குமான அறிவுறுத்தலை கொடுப்பதற்கு பதில் ஒட்டுமொத்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி சமூகத்தில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இந்த நோய் வருமுன் காப்போம் என்று சொல்லுகின்ற அவருடைய விருது வாக்குக்கு ஏற்பது போல அவர்களுடைய பணியை தொடர்கின்றார்கள். ஆகவே இந்த கலந்துரையாடல் எங்களுடைய அறிவுரை நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள அறிவுரையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.